இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மீன லக்கினம், லக்கினத்தில் குரு, 4இல் ராகு, 5இல் சூரியன் மற்றும் சுக்கிரன், 6இல் புதன், 7இல் செவ்வாய், 10இல் கேது, 11இல் சனி, 12இல் சந்திரன். திருமணத்துக்கான காரக கிரகம் சுக்கிரன். கோச்சார கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் மீது பயணிக்கும் போது நேரத்துக்கு ஏற்ப நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதிலும் வருட கிரகங்களான சனி, குரு மற்றும் ராகு ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் மீது பயணிக்கும் போது நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக கோச்சார கிரகங்கள் அன்றாட நிகழ்வுகள் நடைபெற காரணமாகின்றன என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் குருவிற்கு அதாவது லக்னமாக மீனம் வருகின்றது. அங்கு குரு ஆட்சியாக இருக்கின்றார். அதற்கு நேர் 7ஆம் வீடு கன்னி, அதிபதி புதன் ஆவார். லக்னத்துக்கு 6இல் இருக்கின்றார். சுக்கிரனுக்கு 7ஆம் வீடு மகரம், அதன் அதிபதி சனி அங்கேயே ஆட்சியாக இருக்கின்றார். சுக்கிரனை நேருக்கு நேராக பார்க்கின்றார். அந்த 7ஆம் வீட்டுக்கு முன் ராசியில் சந்திரன், பின் ராசியில் கேது, திருமணத்தில் சிறிய மாற்றம் இருப்பதை இது காட்டுகிறது. ராசிப்படி பார்த்தால் கும்பராசி, ராசிக்கு 7ஆம் வீடு சிம்மம், அங்கு 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 6இல் இருக்கின்றார். 6இல் போய் மறைகின்றார். அதாவது 7ஆம் வீட்டுக்கு 12இல் மறைகின்றார். அங்கு சுக்கிரன் இருக்கின்றார். ராசிக்கு 12ஆம் வீட்டதிபதியான சனியின் பார்வையில் 7ஆம் வீட்டதிபதியும் சுக்கிரனும் இருக்கின்றனர். ராசிப்படி பார்த்தால் 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் நன்றாக இல்லை. அதாவது தாமத திருமண அமைப்பை காட்டுகிறது. ஒரு வேளை திருமணம் நடந்தாலும் தசா புக்திகளின் அடிப்படையில் சுக்கிரன், செவ்வாய் தொடர்புள்ள கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களோடு தொடர்பட்ட தசாபுக்தி யந்திரம் நடக்கும்போது ஒரு வேளை திருமணமானால் அது பிரிவினையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நபர் தனது முதல் மனைவியிடம் விவாகரத்து பெறுகின்றார். பின்னர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கின்றார். இங்கு 7ஆம் வீட்டதிபதி புதன், அவர் வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார். இருவரும் எதிரிகள். 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் புதன், அதாவது 7ஆம் வீட்டுக்கு பின் ராசியில் புதன் இருக்கின்றார். குருவின் பார்வை இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதியின் எதிரி இருக்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியின் எதிரி 7ஆம் வீட்டில் இருக்கின்றார். லக்னாதிபதிக்கும் சனியின் தொடர்பு. சனி 11ஆம் வீட்டுக்கும் விரிய வீட்டுக்கும் அதிபதியாவார். அவரின் தொடர்பு குரு மூலமாக, அதாவது லக்னாதிபதி மூலமாக 7ஆம் வீட்டுக்கு விழுகிறது. அந்த சனி 6ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையை வாங்குகிறார். அதே நேரம் 8ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையையும் நேருக்கு நேராக அந்த பார்வைகளை பெறுகின்றார். இங்கு 6, 8 மற்றும் 12 போன்ற மறைவுஸ்தான வீட்டு அதிபதிகளின் தொடர்பு தான் அதிகமாக 7ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறது. நல்ல தொடர்பு எதுவும் கிடைக்கவில்லை. கூடுதலாக எதிர்த்தன்மை வாய்ந்த வீடுகளின் தொடர்பு தான் 6, 8, 12 இந்த வீடுகள் மறைவுஸ்தானம் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மறைவுஸ்தான வீடுகளின் தொடர்பு தான் 7ஆம் வீட்டுக்கு விழுகிறது. அதனால் எதிர்த்தன்மையாகவே அதுவும் அமைந்துவிட்டது. இவ்வாறு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் முன்னமே திருமணம் செய்யக்கூடாது. அதாவது 7ஆம் வீட்டோடு 6, 8 மற்றும் 12 அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கும்போது முன்னமே திருமணம் செய்யக்கூடாது. தாமதமாக திருமணம் செய்ய வேண்டும். தாமதமாக என்றால் 35, 37 வயதுக்கு பிறகு செய்தால் ஒரு தாரமாகவே மனைவி அமைந்துவிடும். முன்னமே திருமணம் செய்தால் இந்த மாதிரி 2 தாரமாக மாறிவிடும். இப்பொழுது தொழிலை பார்ப்போமாக இருந்தால், தொழில்காரகன் சனி யாரோடெல்லாம் தொடர்பு படுகின்றார்? சுக்கிரன், சூரியன், குரு. 6ஆம் இடம் வேலையை குறிக்கும். அங்கு புதன் இருக்கின்றார். 6ஆம் வீட்டை சந்திரன் பார்க்கின்றார். 6ஆம் வீட்டு அதிபதியை குரு மற்றும் சனி பார்க்கின்றனர். இங்கு முதல் நாங்கள் சனியோடு பார்க்க வேண்டிய கிரகம், அவரோடு சேர்ந்த கிரகம். இங்கு அப்படி யாரும் இல்லை.
அடுத்து 3ஆம் பார்வை சனியின் 3ஆம் பார்வை குருவுக்கு படுகின்றது. 7ஆம் பார்வை சூரியன் மற்றும் சுக்கிரனுக்கு. அடுத்து 10ஆம் பார்வை எந்த கிரகத்துக்கும் படவில்லை, அங்கே யாரும் இல்லை. அப்போ குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் அரசாங்க உத்தியோகத்தை காட்டுகிறது. ஆட்சி பெற்ற குரு 5ஆம் பார்வையால் சிம்மத்தோடு தொடர்படுகின்றார். அதே நேரம் அந்த குரு தொழில்காரன் சனியின் பார்வையில் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதனால் அரசாங்க உத்தியோகம் அங்கு புதன் இருக்கின்றார், கற்பித்த தொழிலில் இருக்கின்றார். புதன் 7ஆம் வீட்டு அதிபதி. இங்கு 2ஆம் தாரத்தை குறிக்கும் பாவம் 11. சிலர் 9ஆம் பாவத்தையும் 2ஆம் தாரத்துக்கு எடுக்கிறார்கள். ஏனெனில் முதல் மனைவிக்கு இளையது அடுத்த மனைவி என்பதனால். 11ஆம் வீட்டு அதிபதி சனி அங்கு பலமாக இருக்கின்றார். அவர் தொழிலோடு சம்பந்தப்படுகின்றார். அவரது மனைவியும் இந்த தொழிலோடு சம்பந்தப்படுகின்றார். 9ஆம் வீட்டை எடுத்தாலும் அதன் அதிபதி செவ்வாய் 7இல் இருக்கின்றார். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி 6இல் இருக்கின்றார். வேலையோடு சம்பந்தப்படுகின்றார். எப்படி பார்த்தாலும் மனைவி இவரது தொழிலோடு சம்பந்தப்படுகின்றார். 8ஆம் வீட்டு தொடர்பு தொழிலில் இருப்பதால் முதல் செய்த அரசு தொழிலை விட்டுவிட்டு வாழ்க்கையில் யோதிடத்தில் முழு நேர ஆசிரியராகின்றார். குரு குழந்தைகளுக்கான காரக கிரகம். குருவிற்கு 5இல் 3ஆம் 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இருக்கின்றார். மேலும் 5ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சில இழப்புகளை இது காட்டுகின்றது. அந்த 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இருவரும் பகை கிரகங்கள். சனியும் அந்த வீட்டை பார்க்கின்றார். குருவும் சனியின் பார்வையை வாங்கித்தான் பார்க்கின்றார். ஏதோ ஒரு குறையை இங்கு காட்டுகிறது இல்லையா? சுக்கிரன் 8ஆம் வீட்டு அதிபதி, சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி, மறைவுஸ்தான அதிபதிகள் இங்கு சங்கமம். இவருக்கு மனநலம் குன்றிய ஒரு பையன் இருக்கின்றான் என்பதை இது காட்டுகின்றது. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்தில் சூரியன், வக்கிர புதன் மற்றும் சந்திரன். 2இல் சுக்கிரன், 4இல் ராகு, 5இல் வக்கிர குரு, 9இல் வக்கிர சனி, 10இல் கேது, 12இல் செவ்வாய். இங்கு திருமணத்துக்கான காரக கிரகம் சுக்கிரன். அவர் மீனத்தில் வலிமையாக இருக்கின்றார். அவருக்கு 7ஆம் வீட்டுக்குடைய புதன் அவருக்கு 12இல் மறைகின்றார். 12இல் மறைந்தாலும் இயல்புக்கு மாறான நிலையில், அதாவது வக்கிரமாக இருக்கின்றார். லக்னாதிபதி சனி அவரும் வக்கிரமாக இருக்கின்றார். 9 லக்னத்துக்கு 9இல் உச்சமாக பலமாக இருக்கின்றார். அதே நேரம் சுக்கிரனுக்கு 8இல் சனி மிகவும் வலிமையாக இருக்கின்றார். அவரும் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். சரி, அடுத்து திருமணத்துக்கான இன்னொரு கிரகம் குரு. அவர் வீட்டில் தான் சுக்கிரன் இருக்கின்றார். இந்த குருவும் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். அப்படி இருந்து கொண்டு மற்றொரு இயல்புக்கு மாறான நிலையில் உள்ள சனியை பார்க்கின்றார். சரி, அடுத்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்த்தால் அந்த வீட்டுக்குரிய சூரியனோடு 6ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் சம்பந்தம். அதே நேரம் 8ஆம் வீட்டு அதிபதி இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். எப்படி பார்த்தாலும் இங்கு 7ஆம் வீடு அடி வாங்குகிறது. கல்யாணத்துக்குரிய சுக்கிரனுக்கு 7ஆம் வீடும் அடி வாங்குகிறது. லக்னத்துக்கு 7ஆம் வீடும் அடி வாங்குகிறது. சரி, ராசிப்படி பார்ப்போம். கும்ப ராசி. ராசிக்கு 7ஆம் வீடு சிம்மம். அதன் அதிபதி சூரியன் கும்பத்தில் இருக்கின்றார். ராசிக்கு 6ஆம் வீடு கடகம். அதன் அதிபதி இந்த சூரியனோடு இருக்கின்றார். 8ஆம் அதிபதியும் இயல்புக்கு மாறான நிலையில் சூரியனோடு சேர்ந்திருக்கின்றார். உச்சமான அசுப கிரகமான செவ்வாயின் பார்வை வேறு 7ஆம் வீட்டுக்கு விழுகிறது. ராசிப்படி பார்த்தாலும் 7ஆம் வீடு நல்லா அடி வாங்குகிறது. லக்னத்துக்கு 10இல் கேது, 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 12இல் மறைகின்றார். தொழில்காரகன் சனி துலாத்தில் இருக்கின்றார். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் சனிக்கு 6இல் உச்சமாக இருக்கின்றார். இது லக்னத்துக்கு 2ஆம் வீடாக அமைகிறது. சனிக்கு 10ஆம் வீட்டுக்கு வலிமையான செவ்வாய் பார்வை. சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் விரோதிகள்.
குருவோடு சனி தொடர்பு, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு கேது தொடர்பு ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட தொழிலை காட்டுகிறது. லக்னத்துக்கு 6ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் இருக்கின்றார். 7 மற்றும் 8ஆம் வீட்டதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். இங்கு 8ஆம் வீட்டதிபதி இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். சற்று ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்போமாக இருந்தால் கடகம், அதன் அதிபதி ராசியிலே 7ஆம் 8ஆம் வீட்டதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். சரி, சனிக்கு 6ஆம் வீட்டை பார்த்தால் அங்கு சுக்கிரன் இருக்கின்றார். சனி இருக்கும் வீட்டதிபதியும் சுக்கிரன் ஆவார். 5ஆம் வீட்டில் வக்ர குரு இருக்கின்றார். இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். குழந்தைக்கு காரகன் குரு, அவர் 5ஆம் வீட்டில் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். குழந்தைகள் இருக்கின்றன. அது எப்படி என்றால் இயல்புக்கு மாறான குழந்தைகள். தொழிலோடு குரு, அதாவது சனியோடு குரு சம்பந்தப்படுகின்றார். தொழிற்காரகன் சனியும் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கின்றார். இவரது தொழில் ஆன்மீகத்தோடு தொடர்படுகிறது. அவரோடு ஆன்மீகம் பின்பற்றுபவர்களை தனது சொந்த பிள்ளைகளைப் போல நேசித்தார். அதுதான் அவருக்கு குழந்தைகள். இவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படி தொடர்படுகின்றன கிரகங்கள் ஒவ்வொன்றும் என்று பாருங்கள். சனி தொழில்காரகன், அவர் இயல்புக்கு மாறான நிலை. அதேபோல் எல்லாரும் சாதாரண தொழிலில் இருப்பார்கள். ஆனால் இவர் இயல்புக்கு மாறான தொழில், அது ஆன்மீகம். சனிக்கு 2இல் கேது இருக்கின்றார் பாருங்கள். முக்திக்கு வீடுபேறுக்குரியவர் கேது. குரு குழந்தைகளுக்கு காரகன், அவரும் இயல்புக்கு மாறான குழந்தைகளை குறிக்கின்றார். அதாவது யாரெல்லாம் ஆன்மீகத்தோடு தொடர்படுகின்றார்களோ அவர்களை தனது சொந்த குழந்தைகளைப் போல் நேசித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்லலாம். குரு சனியோடு தொடர்பு, அதாவது ஆன்மீகத்தோடு தொடர்படுகிறது. ஆன்மீகத்தோடு, அதாவது தொழிலோடு தொடர்புடையதை காட்டுகிறது. இவரது தொழில் ஆன்மீகம். அதோடு தொடர்புடையவர்களை தனது சொந்த குழந்தைகள் போல பார்த்து கொண்டார். குருவிற்கு 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள். 3 கிரகத்தின் மேல் குருவிக்கு 9வது தொடர்பு 3 கிரகத்தின் மேல் விழுகிறது. லக்கினத்துக்கு 9ஆம் அதிபதி உச்சம். 9ஆம் வீட்டிலும் உச்சமான கிரகம். இவரது ஆன்மீக பாதைக்கு வழிகாட்ட பல பிரபலமான குருக்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டதிபதி புதன், அவர் சுக்கிரனுக்கு 12இல் இருக்கின்றார். லக்னத்தில் இருக்கின்றார். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டதிபதி சூரியன், அவர் லக்னத்தில் இருக்கின்றார். 7ஆம் வீட்டதிபதியோடு 2 கிரகங்களின் தொடர்பு இருக்கின்றது. இந்த 3 கிரகங்களையும் குரு பார்க்கின்றார். இவரது மனைவி அவருடைய வாழ்க்கையில் கணவரது ஆன்மீக பாதைக்கு, ஆன்மீக பணிக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு தன்னையே மனைவி அர்ப்பணித்தார் என்று சொல்லலாம். சாதாரணமாக மனைவி தனக்கு குழந்தைகள் எதிர்பார்ப்பார். ஆனால் இங்கு பழமைக்கு மாறாக ஆன்மீகத்தை பின்பற்றுவர்களே கணவர் குழந்தைகளாக நேசித்தார். அந்த குழந்தைகளையே மனைவியும் தனது குழந்தைகளாக நேசித்தார். அவருடைய ஆன்மீக பாதைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு மனைவியும் தன்னைத்தானே அர்ப்பணித்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று.